அடிச்சுட்டானா பிடிச்சிட்டானா மன்னிச்சிரு. மன்னிச்சா உனக்கு அதுக்கான கூலி கிடைக்கும், அழகான கூலி. இந்த பாடம் நடந்துட்டு இருக்கு, பாடம் முடிஞ்சவொன்னா அந்த ஆள் வராது. யாரு அடிச்சுட்டு போனாலும் அந்த ஆள் வராது. நல்லா வச்சு கேட்கறாங்க, எப்பா நீ சொன்னாரு வந்துட்டாப்பா அப்படின்னா, யார சொல்ல நான் மன்னிச்சுட்டேன், யார சொல்ல நான் மன்னிச்சுட்டேன். ஏன்? பல 1000 தலைவிதிகளை மாற்றிய ஒரு பாடம். முன்னாடி உட்கார்ந்து பாடம் படித்தால் உள்ளமெல்லாம் பிரகாசமாகும், நாவில் அழகான வார்த்தைகள் ஜொலிக்கும், வார்த்தைகள் உதிரும் நாவில் இருந்து. இப்படி பல சகாபாக்கள் இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, நம்மளும் வாழணும். அப்புறம் ஃபிரௌனும் இப்லீஸ் ரொம்ப ஃப்ரெண்டு தெரியுமா, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஃபிரௌனும் இப்லீஸ் ரொம்ப க்ளோஸ். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய கஜானாக்கு இப்லீஸ் வரான், கதவை தட்டுறான் டம்மு டம்முன்னு. உள்ள இருந்து யாருப்பா மண் யார் அவன் கத்துறான். ஃபிரௌன் யார் கதவை தட்டுறான். உடனே அவன் காவலிக்கு கதவை தொல்லட்டும் உள்ள போயிட்டான். என்னப்பா நீ பெரிய தன்னதான் ஏவன் சொல்லிட்டு இருந்த, கதவுக்கு பின்னாடி நான் தான் நிக்கிறேன், கதவை தட்டுற நீ மண் யாருப்பா நீங்க ஏவன் சொல்லிட்டீங்க யாருன்னு கேட்டாங்க. அப்ப அதான் உடுப்பா, ஏதே தெரிஞ்சு போச்சு முட்டாள்னு, அதான் உடுப்பா அப்படின்ட்டான். அப்போ அவன் இப்லீஸ் கேட்டான், சரி ஒரு 2 கேள்வி கேட்க, அவன் பதில் சொல்லு அப்படின்னா. இது கூட உன்னால சொல்ல முடியல, பின்னாடி நிக்க யாருக்கும் உன்னால சொல்ல முடியல. இந்த உலகத்துல உன்னையும் நானும் என்ன ரப்புன்னு சொல்லிட்டு அல்லாட்ட சொல்லிட்டு அலைஞ்சேன், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிதான் சஜிதா செய்யாம அல்ல தூக்கி வீசிட்டான். நீயும் தலக்கணை முடிச்ச ஆடுன, அல்ல உன்னை கடல் வச்சு அழிப்பான். ஆனா நீயும் கெட்டவன் நானும் கெட்டவன், 2 பேரும் கெட்டவன் தான். ஆனா நம்மளோட பெரிய கெட்டவன் யாருன்னு கேட்டான். யார் கேட்டா? இப்லீஸ் கேட்டான். நீயும் கெட்டவன்பா, நானும் கெட்டவன், நானும் தீர்த்தின நீயும் தீர்த்தின, 2 பேருமே கெட்டவன் தான். ஆனா நமக்கு மேல ஒரு கெட்டவன் இருக்கான், யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. யாருப்பா? எவன் பாதிக்கப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கவில்லையோ அவன் நம்ம 2 பேரும் கெட்டவன் சொன்னாங்க. ஒரே நிமிஷம். அதனால ஃபிரௌனுக்கு இப்லீஸோட நம்ம நாங்கள போயிட்டோம் பாத்தீங்களா. மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், ஃபிரௌன் இப்லீஸை மிஞ்சிட்டோம். அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தன்னுடைய சகோதரன் வீழ வேண்டும் யார் நினைக்கிறானோ அவன் நம்மளோட இன்னும் கெட்டவன் சொன்னாங்க. ஆக நம்ம எப்போதுமே மனசாவுடைய காலத்துல வெளியே போய் இரக்கமுள்ள குணத்தோடி வாழுவோம், பரந்த மனசோடி வாழுவோம். எல்லாம் அல்ல தோல்வி செய்வாராக. இந்த மன்றத்தை இன்ஷா அல்லாஹ் அந்த மதரசாருக்கும் காலமெல்லாம் ஒரு உயிர்மிக்க மன்றமாக நடக்க தோல்வி செய்வாராக. நல்ல துஆவோடு அவருடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி